மகாபிரிவாச்சரணம். திருப்பாவையில் 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்றுனே கைகரவேல். இந்த ஒரு வரியை பார்ப்பதற்கே நாம் ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டும். அத்தனை அர்த்தங்கள் பொதிந்த வார்த்தைகள், எவ்வளவு விஷயங்களை அவள் அடக்கியதற்குள் சொல்லி இருக்கிறாள். அதை அழகாக சொல்லுவாங்க. எத்தனை வார்த்தைகள் எப்படி அவளுக்கு வந்தது என்றால், கண்ணனை கரம் பிடித்து போகிறாள் இல்லையா, அப்படி கரம் பிடித்ததால் அவளுக்கு வார்த்தைகள் அழகாக தானாக வந்து விழுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு உபன்யாசகர்கள் சொல்வார்களாம். இவள் என்ன சொல்கிறாள் நமக்கு என்றால், நமக்கு கைங்கரியம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய பக்தி சொல்கிறாள். பக்தியை நாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் கைங்கரியம் செய்ய செய்ய பக்தி வந்துவிடும். வேதாந்தத்தில் எவ்வளவு கடினமான விஷயங்களை சொல்லி நமக்கு புரிய வைக்க பார்ப்பார்கள். அந்த விஷயங்கள் நமக்கு புரியாமலே போய்விடும். புரிந்தாலும் மலைப்பாக இருந்துவிடும். ஆனால் ஆண்டாள் அதையெல்லாம் மிகவும் எளிமையாக்கி நமக்கு புரிந்தார் போல் நாம் பின்பற்றுவது போல இருக்கக்கூடிய அந்த கைங்கரியம் என்ற விஷயத்தை நமக்கு அவள் சொல்கிறார். எப்படி என்றால், மாலை தொடுப்பது, கோயில்களில் நாம் சுத்தம் செய்வது, நீர் எடுத்து கொடுப்பது, என்ன விஷயங்கள் எல்லாம் பகவானுக்கு செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் நாம் செய்து தருகிறோம் இல்லையா. இது எல்லாம் கைங்கரியம். இதுதான் பெருமாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம். இதை செய்வதால் இங்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்வதுதான் இந்த ஸ்லோகம். சரி, இவள் என்ன கேட்கிறாள்? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். அதாவது ஆயர்பாடு சிறுமியர்கள் எல்லோரும் ஸ்நானம் செய்ய வேண்டும். அப்படி ஸ்நானம் செய்வதற்காக நீ மழை பொழிய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல அந்த மழை பொழிதல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நீ மழை பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக செய்கிறார். எதற்காக இங்கே மழை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதாவது இவள் கண்ணனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப ஆண்டாள் என்னும் ஒருத்தி கண்ணபெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறாள் என்று பார்த்த உடனே தேவர்கள் அனைவரும் என்ன நினைக்கிறார்களாம், நாம் அனைவரும் இவளுக்கு கைங்கரியம் செய்தால் ஏதோ அந்த கைங்கரியத்தில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குமே அப்படின்னு நினைத்து அவர்கள் பூலோகத்திற்கு வருகிறார்களாம். ஆக பாகவத கைங்கரியம் செய்பவர்களுக்கு தேவர்கள் கூட கைங்கரியம் செய்ய வருவார்கள் என்று இங்கே நமக்கு காட்டுகிறார்கள். அப்படித்தான் இந்திரன், வருண பகவான், வாயு பகவான், யமதர்மராஜன் இப்படி ஒவ்வொருவராக வந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவள் முன்னால் கைகட்டி கேட்க அவள் ஒவ்வொன்றாக சொல்வதாக சொல்கிறார்கள். எதனால் என்று நாம் நினைத்தால், இப்ப மழை அப்படின்னு சொல்றோம். மழை பெய்யும் பொழுது அனைத்து இடத்திலும் தான் மழை பெய்கிறது. கடலின் மீதும் மழை பெய்கிறது. அப்ப கடலின் மீது மழை பெய்ததால் கடலுக்கு ஏதாவது உபயோகம் உண்டா என்றால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போவது கிடையாது. ஒரு அங்குலம் கூட உயரப்போவது கிடையாது. ஆனால் மழைக்கு ஒரு பெருமை, நாம் கடலோடு சம்பந்தப்பட்டோம் என்று. அப்படித்தான் இங்கு தேவர்களுக்கும் ஆண்டாளோடு சம்பந்தப்பட்டதில் அவர்களுக்கு பெருமை. ஆக ஆண்டாள் பர்ஜன்ய தேவர், அதாவது வருண பகவான். அவர் நின்ற உடனேயே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாராம். அவள் சொல்கிறார், ஆழிமழை கண்ணா. அதாவது இது 2 விதமாக பொருள் சொல்வார்கள். ஆழிமழைக்கு அண்ணா, இல்லைன்னா ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லிட்டு, எப்படி நீ மழை பெய்ய வேண்டும் தெரியுமா, கை கரவேல் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்க அழகாக உபயோகப்படுத்துகிறார். நம்ம பெருமாளை பார்த்திருப்போம். அத்தனை தேவர்களும் யாராக இருந்தாலும் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே நமக்காக கையை முன்புறம் காண்பித்து கொண்டுதான் இருக்கும். ஒரு பொழுதும் அதை மறைத்து வைத்து கொள்ளாது. இவர்களுக்கு கொடுத்தே ஓய்ந்து போய்விட்டேனே என்று ஒரு பொழுதும் நினைத்து அந்த கையை மறைத்து வைக்க மாட்டார்கள். அதுபோல் நீ கையை மறைக்காமல் முழுவதுமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் கை கரவேல், கையை மறைத்து விடாதே அப்படின்னு சொல்றாளாம். ஆக எத்தனை அழகாக இங்கே கருணை இருக்க வேண்டும், ஒருவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை அவள் எவ்வளவு அழகாக தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லிவிடுகிறார். மகாபிரிவா சரணம்.